எப்பவுமே நம்மகிட்ட கேக் ஆர்டர் வரும்போது, ஒண்ணு வந்து பிறந்த நாளுக்காண்டி வரும். இல்லன்னா ஏதாவது கல்யாண நாள், இல்லன்னா வந்து வெட்டிங்க்காக கேக் கட் பண்ணணும் அந்த மாரி தான் கேக் கேட்பாங்க. ஆனா இந்த கேக் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து கார் வாங்கியிருக்கேன். அதனால நான் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக என் குழந்தைங்களுக்காக கேக் வாங்குறேன் அப்டி சொல்லி சொன்னாங்க. இது கூட நல்ல விஷயம் தான். நம்ம வந்து கேக் வாங்குவோங்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள கூட செலிப்ரேட் பண்றதே வந்து ஒரு சந்தோஷம் தான். அதுவும் ஃபேமிலிக்காக பண்றது இன்னுமே சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்து எதுவுமே சொல்லல. நம்மட்ட வந்து 1/2 கேஜி பிஸ்தா கேக்ன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. நானா தான் கங்கிராச்சுலேஷன்ங்கிற வேர்டையும் எழுதி இந்த கேக்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கேக்கு. 2வது கேக் பார்த்தீங்கன்னா, 1 கேஜில ரெட் வெல்வெட் கேக் தான். இந்த கஸ்டமர் வந்து கேக்ல எந்த டிசைன் எதுவுமே சொல்லல. நார்மல் கேக் டிசைன் தான் சொன்னாங்க. ஆனா கேக் மட்டும் ஹார்ட் ஷேப்ல வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க அனுப்புன ரெஃபரன்ஸ் பிக்ல வந்து கேக் மேல வந்து 3 சாக்லேட் கார்னிஷிங் இருந்து, நானும் அதே மாரியே ரெடி பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் அவங்க சொன்ன மாரியே ஹேப்பி பர்த்டே டாடின்னு சொல்லி கேக் மேல வச்சு கேக்க கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 கேக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.